வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் சுசியம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மைல்டான ஒரு இனிப்பு. வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்வீட் ரொம்ப இருக்காது, அதனால எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம நிலா கிச்சனில் சுசியம் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துடுங்க. ஒரு கப்பு பச்சரிசிக்கு அது குமிச்சு வைக்கிறோம்ல, தலை தட்டி நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதை குமிச்சு வைக்கிற அளவுக்கு உளுந்து ரெண்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குது. இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் இது ஒரு கப்பு பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி குழஞ்சி போகக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அந்த பதத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து இதை வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காயை துருவிட்டு ஏலக்காயை தனியாக பொடி பண்ணி போட்டுருங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஏலக்காயும் இதையும் சேர்த்து ஒரு கோர்ஸாக அரைச்சிருவேன். வெல்லத்தை நான் தட்டி வச்சிருக்கிறேன். இது இந்த சிறுபயிரோட சேர்க்கணும். பாருங்க, அந்த பச்சை பயிறு ஈரம் இல்லாமல் இதே மாதிரி வேக வச்சுடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை பயிறு முழுசாக இருக்குது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். இப்படி இதை எடுத்துடுங்க. இதோட நம்ம தேங்காயும் ஏலக்காவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் சேர்த்துடலாம். இப்போ இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், இவ்வளவு வெல்லம் போதும், இது சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற ஸ்டவ்வில் வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டு, ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. இந்த வெல்லம் மட்டும்தான் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். பாருங்க, நம்ம சிறுபயிறு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இதுக்கு ஈரப்பதம் மட்டும் இருக்கக்கூடாது. எனவே இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பச்சரிசி உளுந்த ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாவு வந்து தண்ணி ஆயிடக்கூடாது. இதாக இருக்கலாம், இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். அந்த உப்பை நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு தண்ணி ஆயிடாமல் கட்டியாக இருந்தால் தேவைக்கு தண்ணி விட்டுக்கிடலாம். அதனால் கட்டியாகவே ஆட்டி எடுங்க. நீங்கள் போடச்சில் மாவு ரொம்ப திக்காக தெரிஞ்சுன்னா ஒரு ஸ்பூன் போல் தண்ணி விட்டுடுங்க. இப்போ இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும் மாவு. பார்த்தீங்களா, கரண்டியாக எவ்வளோக்குள்ளே ஒட்டுதுன்னு இப்படி தான் ஒட்டணும். இந்த பயிரை, பச்சை பயிரை இப்படி உருண்டை பிடிச்சிடுவோம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
நாகர்கோவில் சைடு, கேரளா சைடெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். எல்லா டீ கடைகள்லையும் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த பருப்பு இது பச்சை பயிர் மட்டும் இல்லை, கடல் பருப்பில் கூட படலாம். ஒரு உருண்டை எடுங்க. இந்த பேட்டரியில் இப்படி டிப் பண்ணி எடுத்துருங்க. தெரியுதா? இவ்வளோதான். மாவு ஃபுல்லாகவே கோட் ஆகணும். அவ்வளோதான். இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டுருவோம். இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுனால தான் அந்த மாவு வந்து லூஸ் இல்லாமல் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னது. நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரும் இதேமாரி டைட்டாட்டு இருக்கணும், மாவும் இதேமாரி டைட்டாட்டு இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ஒட்டாது. எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாட்டு இருக்காது, மிதமான ஸ்வீட் தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மாற்றி விடுங்க, அதுக்கு முன்னாடி மாற்றிடாதுங்க. கடலைப்பருப்பில் பண்ணாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது வெளியில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் தான் சேர்த்துருப்போம், இனிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் உள்ளே கடிக்கிறதுக்கு ஒரு மிதமான ஒரு இனிப்பு இருக்கும். சாப்பிட்றதுக்கு என்னால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சுசியம். இது எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு உள்ளால இருக்க ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி நல்லா குக் ஆனது. நம்ம வெளியில் இருக்க மாவு மட்டும்தான் இப்போ நம்ம குக் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் போட்டு சீக்கிரம் எடுத்துடலாம். நம்மளோட பச்சை பயிர் வச்சு செய்த நம்ம சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அரிசி மாவு. உள்ளே வந்து அந்த நம்ம ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சாஃப்டாகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.